டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து. இது ரத்து செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். ஆனால் அப்படி ரத்து செய்ததை எங்களால் தான் ரத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி வந்தால் பரவாயில்லை, ஊரில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் வந்திருக்காங்க. மக்கள் நீங்கள் தான் இதற்கான தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க. யார் உண்மையிலேயே மதுரை மக்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லி போராடினாங்க, உங்கள் கூட களத்தில் நின்ற மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இன்றைக்கி அக்கு வேற ஆணி வேற பார்க்க போகிறோம். அது கூடவே உங்களுடைய கருத்துக்களுக்காக ஈகர்லி வெயிட்டிங். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல்ல அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப குதூகலத்துடன் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்க்கலனா அந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை குறைந்து விடும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அத்தனை மக்களும் கும்மி அடித்து கொலை விட்டு இப்படின்னு சொல்லி பல விஷயங்களாக கிராமப்புறத்தில் ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குமோ, ஒரு திருவிழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது கூடவே 2-3 பெரியவர்களுடைய அந்த பேட்டியும் பார்க்க முடிந்தது. இந்த புண்ணிய பூமி எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு, நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்க சாமி எல்லாம் எங்களுக்கு கூடவே இருக்கு. எங்களுடைய பூமி கிடைச்சிருச்சு, எங்களுக்கு எல்லாமே இதுதான் யா, இது எங்களுக்கு கிடைச்சிருச்சு, எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல பின்னாடி இருக்கிறவங்க கொலவை விடுறாங்க. அந்த கொலவை சத்தம் கேட்கும் போதும் அந்த அம்மா அப்படியே அழுகிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கும் மனிதர்களுக்குமான அந்த உறவு. அந்த உறவில் திடீர்னு அரசியல் கட்சிகள் புகிறார்கள். டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கு ஒரு இடத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கேட்க, இந்த இடம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கம் சொல்ல, மத்திய அரசாங்கமும் அதற்கான ஏலத்தை விடுக்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை அறிவிக்க, ஐயையோ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி மாநில அரசாங்கம் பதற, அதை எதிர்க்க மீண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு நிறைய பேர் போக, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கை காண்பிக்க, மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை கை காண்பிக்க, 2 பேரும் போடக்கூடிய நாடகத்தை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் களத்தில் வர, ஏகப்பட்ட ஏரியாக்கள்ல இருந்து மக்கள் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு நெடுஞ்சாலைகளையும் பூட்ட, இப்படிலாம் பிரச்சனை நடந்த பிறகுதான் டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையை தவிர நாங்க தான் காரணம், நாங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றதுல என்ன உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லிருங்க. நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று உறுதிபட தெரிவித்தேன். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்துள்ளது. இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு வெளியிடக்கூடாது. மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது. இதை வெளியிட்டிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி செய்து காண்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்ததா மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து, அப்பகுதி மக்களின் போராட்டத்திற்கும் முதலமைச்சர் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றி. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேட்டியை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததை வரவேற்றிருக்கிறேன். இது மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கும் மக்களின் குரலாக களத்தில் போராட்டங்கள், சட்டப்பேரவையில் டங்ஸ்டனை தடுப்போம், மேலூர் காப்போம் என்ற வாசகம் பதிந்த மாஸ்க் அணிந்த கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றதுடன் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை எதிர்த்தும், இவ்விவகாரத்தில் மேலூர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமான நான் சட்டமன்றத்தில் ஆதாரங்களுடன் விடியா திமுகவின் கபட நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதின் தொடர்ச்சியாக அதிமுக மேற்கொண்ட முன்னெடுப்புகளும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வென்ற மேலூர் மக்களுக்கு எனது வாழ்த்துக்கள். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இரட்டை வேட நாடகமாடி மக்களை ஏமாற்ற முயற்சித்த மு.க. ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், கூறியிருக்கிறார். அந்த பக்கம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நான் தான் காரணம், திமுக தான் காரணம், கனிமொழி அக்கா எங்கள் அண்ணன் தான் காரணம். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தான் காரணம். அடுத்ததா மதுரை அரிட்டாப்பட்டியில் மேற்கொள்ளப்படவிருந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் கைவிடப்படுவது முழுக்க தன்னெழுச்சியாக போராடிய மதுரை மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியை தவிர வேறொன்றுமில்லை. மண்ணை காக்க தீரத்துடன் ஓரணியில் திரண்டு பேரெழுச்சியாக அறப்போர் புரிந்த
மதுரை மக்களுக்கு என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அவருடைய பதிவை பதிவு செஞ்சிருக்கார். இதற்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லலை, மக்கள் தான் காரணம், எல்லாருமே மக்கள் ஒன்றாக போராடினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலித்து மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி கிராமங்களின் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் ஏலத்தை ரத்து செய்ததற்காக மதுரை மேலூர் பகுதி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்யும் நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் முடிவு நமது விவசாயிகளின் நலனில் அவர் கொண்டுள்ள அக்கறையை மீண்டும் உறுதிப்படுத்த, மேலும் நமது பாசத்துக்குரிய பிரதமர் அவர்கள் சொன்ன சொல்லின்படி நடந்து கொள்வதை எடுத்து காட்டியிருக்கிறது. மதுரை மேலூர் அம்பலக்காரர்கள் மற்றும் விவசாயிகள் பிரதிநிதிகள் குழுவை சந்தித்து அவர்கள் கோரிக்கையை பரிசீலித்ததற்காக நமது மாண்புமிகு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷான் ரெட்டி அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மோடி அவர்கள் தான். மோடி அவர்கள் கூட விவசாயிகளுடைய போராட்டம் உடனடியாக மோடி அவர்கள் சொன்னாங்க இப்படி கைவிடப்படும் அப்படின்னு சொல்லி, நாங்களும் அதற்கான அந்த விஷயத்தை முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சோம். அதன் அடிப்படையில் இப்போது ரத்து செஞ்சிட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் காரணங்களாக கேட்டீர்கள் என்றால் இங்கே காரணமாக சொல்லப்படுவது மக்களுடைய போராட்டம் தான். அப்போ இந்த மக்கள் என்ன நமக்கு உணர்த்துகிறார்கள்? போராட்டம் இருந்தது என்றால் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்முள் யாராலையும் திணிக்க முடியாது. இதே போராட்ட குணம் பரந்தூர் மக்களிடமும் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். பரந்தூர் மக்கள் மட்டும் என்ன தொக்கா, தக்காளி தொக்கா? இதே ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நம்முடைய சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரையிலும் பரந்தூர் மக்களுக்கு எந்த விதமான தீமையும் நிகழவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? பரந்தூர் மக்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம் என்று நரேந்திர மோடி அவர்களிடம் நான் கூறுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூறுவார்களா? இல்லை பரந்தூர் மக்களுடைய போராட்டத்தில் நான் முழுவதுமாக பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லி அதிமுக போராடுமா? நாம் தமிழர் கட்சி பரந்தூர் மக்கள் சார்பாக நிற்கிறார்கள், தாவேகா பரந்தூர் மக்கள் சார்பாக நிற்கிறார்கள். ஆனால் மீதி இருக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு சார்புடன் இருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ பரந்தூர் மக்களுடைய போராட்டம் இதன் வாயிலாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். அதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அடுத்ததாக எதிர்க்கட்சியாக துடிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இதை ஒரு கோரிக்கையாக நாம் வைப்போம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி வேங்கை வயல் தான். வேங்கை வயலில் இன்னுமாயா அவகாசம் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிபிசிஐடியினுடைய அந்த ஒரு கோரிக்கை. எங்களுக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மாதங்கள் அப்படின்னு தெரியல, பல வருடங்கள் ஓடினாலும் வேங்கை வயல் பிரச்சனை அப்படியே தான் இருக்க போகுது. யார் அந்த சார் அப்படிங்கிறத நாம் மறக்க போகிறது கிடையாது. ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டதல்லவா, அந்த வலிப்பு போலியானதான். அந்த வலிப்பு தேவையில்லாமல் அவனே கிரியேட் பண்ணிக்கிட்டானா. ஐயோ எனக்கு வலிப்பு வந்துருச்சு, உடனடியாக என்னை காப்பாற்றுங்க, இந்த நெஞ்சு வலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரர்கள் அரசியல்வாதிகள்லாம் படுத்துட்டு அச்சோ எனக்கு நெஞ்சு வலிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி புது ஒரு ட்ரெண்டாக இருக்குது வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி ஞானசேகரன் சொன்னது. இப்போ ஞானசேகரனுக்கு உடந்தையாக ஒரு 6 காவல்துறை அதிகாரிகள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஊடகத்தில் செய்தியாக வந்திருக்கிறது. அந்த 6 காவல்துறை அதிகாரிகளுடைய மொபைல் ஃபோன் எல்லாமே சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்ருப்பாங்களா இந்த 6 பேரும் ஞானசேகரன் கடையில் ஓசியில் பிரியாணி சாப்பிட்டதுனால இந்த ஞானசேகரனை யாரும் கண்டுக்காமல் விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும், இல்லை அந்த யார் அந்த சாருக்கான விடை கிடைக்கிறதா என்கிற ஒரு கண்ணோட்டமும் இப்போது பெரிய அளவில் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமால் பார்க்கப்படுகிறது. ஞானசேகரன் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டாரே, அவரை யாராவது விசாரிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியலையா. எப்படி இருந்தார் சும்மா கெத்தா மா சுப்பிரமணியம் அவர்கள். எங்கே பார்த்தாலும் அவருடைய புகைப்படமும் அவருடைய பேட்டியும் தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 1.5-2 வாரங்களாக இந்த ஞானசேகரன் மேட்டர் யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பிறகு மா சுப்பிரமணியம் அவர்களை அடிக்கடி காணவில்லையே. எங்கே போனார்? ஷேடோ பேனா? எப்படி இந்த பிடிஆர் அவர்களுக்கு ஒரு ஷேடோ பேன் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இவரும் ஒரு ஷேடோ பேனில் இருக்காரா அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க. அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் கதிகலங்க வைக்க போகிறது என்பது மட்டும் தெரிகிறது. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. மக்கள் போராடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலை, ஆனால் நல்லது இல்லை, மக்களுக்கு அது தேவையற்றது அப்படின்னு சொல்லும்போது மக்களாகிய நாம் அதை சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக அரசியல்வாதிகள் காதுகளில் அது கேட்காது. அரிட்டாப்பட்டி மக்கள் போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள்.
இதே மாதிரி நமக்கும் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம போராடிதான் வென்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நமக்கு அதை விடுத்தால் வேறு வழி கிடையாது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக இந்த ஒரு அரசியல் சார்ந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.